வணக்கம் மக்களே. இந்த எபிசோடில் அவங்க அம்மாவோட சைலண்ட்டான சதி அதை பற்றி பார்த்துடலாம். பொண்ணு சொல்லிட்டாங்க, எனக்கு சாச்சா மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதை கேட்டு அவங்க அம்மா அந்த பொண்ணை திட்டலை, கோவப்படல. ஏன் இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்கல. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்கிட்ட சொன்னால் அது என்னை எந்த அளவில் பாதிக்கும், நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன், அதை பற்றி எதுவுமே அவங்க அம்மா யோசிக்கல. ஸ்ட்ரெயிட்டாகவும் சொல்லிட்டாங்க, நீ வேணாம்ப்பா, சாச்சா மாதிரி தான் அவளுக்கு மாப்பிள்ளை வேணுமா அப்படின்ட்டாங்க. அதை கேட்டு எனக்கு அன்றைக்கி தூக்கமே வரல. அந்த மாதிரி ஒரு மைண்ட் ப்ரெஷர் ஆகிட்டேன். என்ன காரணம், என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறமேட்டு தான் அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மாவோட கடைக்கு போயிட்டு லஞ்ச் டைமில் அவங்க அம்மாவை பார்த்து என்ன காரணங்க, என்ன காரணத்தினால அவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க அம்மா வந்து, இல்லைப்பா நீ வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற, நீ ரொம்ப கேள்வி கேட்குற அப்படின்னாங்க. நான் ஏன் டார்ச்சர் பண்ணேன், நான் என்ன கேள்வி கேட்டேன்? ஃபஸ்ட்டு நான் அந்த பொண்ணு என்ன சொன்னேன்னா, ரோட்டில் உட்காந்துட்டு போகிற ஒரு ஆம்பளையும் பார்க்காத, சைட் அடிக்காத, அது வந்து உனக்கும் கெட்ட பேர், இதனால் பல சண்டைகள் வரும் அப்படின்னு சொன்னேன். அது கேட்கல. அதுக்கப்புறமா 2-3 சண்டை வந்துச்சு. எப்படின்னா, இந்த பொண்ணு ஒரு பையனை பார்ப்பாங்க, அந்த பையனும் இந்த பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்ப்பான். அப்புறம் நானும் பேசணும் அப்படின்னு தோணும், கிட்ட வந்து பேசுவான். இந்த பொண்ணு போய் அவங்க அம்மாட்ட சொல்கிறது, அந்த பையன் வந்து அவன் என்கிட்ட பேசினான், இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறது. இதை கேட்டு அவங்க அம்மா போய் அந்த பையன்கிட்ட போய் சண்டை போடுறது. எதுக்கு என் பொண்ணிட்ட பேசுகிற, ஏன் பேச ட்ரை பண்ணுற அப்படின்னு போய் சண்டை போடுறது. பார்த்த வச்சதும் இந்த பொண்ணு, அந்த பொண்ணு பேசணுங்கிற ஆசை தோணுனதும் இந்த பொண்ணு. ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையன்கிட்ட போயிட்டு நீ ஏன் பார்க்குற, நீ ஏன் பேசணும் ட்ரை பண்ணுற அப்படின்னு சண்டைக்கு போகிறது. இந்த மாதிரி 2-3 சண்டை ஆகிட்டு இருக்குது. இதுதான் நான் சொன்னேன், அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் சண்டை வரும், கரெக்டாக இருந்தீங்கன்னா கரெக்டாகவே போகும் அப்படின்னு சொன்னது. ரெண்டாவது டார்ச்சர் பண்ணுறேன். என்ன டார்ச்சர்னா, அதான் வீட்டில் சும்மா இருக்காதீங்க, சும்மா இருந்தால் உடம்பு சோம்பேறியாகும், சோம்பேறியானால் பல நோய்கள் வரும். பாடி எப்பவுமே ஆக்டிவாக இருந்தால் தான் அந்த எந்த நோய் வந்தாலும் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதெல்லாம் சொல்லி வேலை செய்ய, சும்மா இருக்காத, எதுவும் கற்றுக்கோ அப்படின்னு சொன்னது. அதாவது எது ஒன்று கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறது வந்து டார்ச்சர் மாதிரி மாறிச்சு அந்த பொண்ணுக்கு. அதனால் நான் வேணாம் அப்படின்னு சொன்னதான் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க. நான் எங்கள் அம்மாட்ட கேட்குறேன், ஏங்க அதை கேட்டு நீங்கள் எதுவும் உங்கள் பொண்ணு எதுவும் சொல்லியா, எதுவும் என்னை பற்றி எதுவும் சொல்லியா அப்படின்னு கேட்டேன். இப்போ டைம் இல்லை, நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் அவங்க அம்மாவோட கடைக்கு போயிட்டு சொல்கிறேன், என்னங்க அவன்கிட்ட பேசுவீங்களா அப்படின்னு. இல்லைப்பா டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம். சரிங்க, நீங்கள் பேசாதீங்க, என்னையாச்சும் பேச வைங்க, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு சாதாரண வார்த்தை இல்லை, என்னைய வேணான்ட்டாங்க, நான் வந்துட்டு பேசி நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா, ஒரு டைம் கிடைக்கட்டும், நான் பேச வைக்கிறேன் அப்படின்னாங்க. போகுது, கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கிட்ட போகுது. 2 வாரம் ஆகி போச்சு. அவங்க அம்மா பேசுகிறேன்னாங்க, அவங்க அம்மாவும் பேசலை. என்னையாச்சும் பேச வைங்க அப்படின்னு சொல்கிறேன், என்னையும் பேச வைக்கல. எனக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போயே அது என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட சொன்னால் தான் கரெக்டாக போகும், இல்லை அப்படின்னா அது வேறு மாதிரி போகும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கெஞ்சுறேன், என்னை பேச வைங்க அப்படின்ட்டு. அவங்க அம்மா பேச வச்ச மாதிரி எனக்கு தெரில. அதனால் என்ன பண்ணேன், என்னோடய அக்கா தம்பியோட ஒய்ஃபு 2 பேர்ட்டையும் போயிட்டு, இந்த மாதிரி வந்து அம்மா சொல்லுது, நான் வேணாம் சாச்சா மாதிரி மாப்பிள்ளை ஒன்று சொல்லுது, இது என்ன ஒன்றும் புரியல, அவங்க அம்மா பேசினாலும் பேச வைக்க மாட்டுறாங்க, நீங்கள் போய் என்னென்னு கேளுங்க அப்படின்னு நான் கூப்பிட்டு வரேன். எங்கள் அக்காவையும் தம்பி ஒய்ஃபையும் கூப்பிட்டு வரேன்.
நான் ஏன் பேசுகிறேன்னா அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, நீ நான் இல்லாமல் பேசாத, டைரெக்டாக என் பொண்ணுகிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானும் எதுவும் பேசலை. ஆனால் எங்கள் அக்காக்கிட்டையும் தங்கச்சியும் சொல்லி கூட்டியாந்து பேச வைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் அந்த அமௌண்ட்டை பேசினாங்க. பேசிவிட்டு அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை இல்லை நான் வந்து சர்மாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேறு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, நீ அக்கா கேட்டாங்க, நீ ஏன் இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ண, சாச்சா மாதிரி மாப்பிள்ளை நீ ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணு கேட்கும்போது அந்த பொண்ணு அதான் சொல்லுது, நான் ஏன் அந்த மாதிரி சொன்னால் அவங்க அந்த மாதிரி நீங்கள் டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது புரியல, அது சோம்பேறியாக இருக்காத அப்படின்னு சொல்கிறது ஒரு டார்ச்சலா? அக்கா வந்து அந்த பொண்ணை பேசி சால்வ் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. போயிட்டு அக்கா என்ன சொன்னாங்க, அந்த பொண்ணு சும்மா தான் சொல்லுதுடா, அதாவது உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது சும்மா தான் சொல்லுது, மனசார எதுவுமே சொல்ல, அது ஒரு அன்ஸ்டபிலிட்டியாகவே இருக்குது, அது வந்து நீ போய் பேசணும், நீ போய் பேசி அதை 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க, அப்போ தான் வந்து லைஃப் நல்லாயிருக்கும், இல்லை அப்படின்னா இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மீண்டும் போய் நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன். அடுத்த நாள் இதை கேட்டு அடுத்த நாள் அவங்க அம்மாவோட கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி இந்த விஷயம் சொல்கிறேன். 2 பேரும் பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இது வந்து சொல்யூஷன் வரும், இல்லைனா அவங்க நினச்சிப்பாங்க, நீ ஒன்று நினச்சிப்ப, இதுக்கு இப்படி இருந்தால் போனால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, டெய்லி ஒரு 1 ஹவர் அந்த பொண்ணு கூட என்னை பேச வைங்க, அப்போ தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறேன். அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இல்லைப்பா மேரேஜுக்கு முன்னாடி பேச வைக்கிறது எங்கள் மதத்தில் தப்பு, மேரேஜுக்கு அப்புறம் தான் என் பொண்ணை பேசணும் அப்படின்ட்டாங்க. நான் சொல்கிறத அவங்க அம்மா புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் அந்த பொண்ணுட்டு போயிட்டு சாரி அப்படின்னு எழுதி லெட்ரு தூக்கி போட்டேன், ஏன்னா பேசலை. எதுக்கு சாரி கேட்டேன்னு எனக்கே தெரில. ஓகே, சாரிக்கு நடத்தினா ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருந்தேன், என்னைய மன்னிச்சுக்கோ, இனிமேல் அதை நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் சாரின்னு எழுதி அந்த பொண்ணை தூக்கி போட்டேன். அதுக்கடுத்து எனக்கு ஷூட்டிங் வேலை வந்துச்சுன்னு நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். போயிட்டு ஒரு 3 மாதம் கழித்து சேலம் வந்தேன். சேலம் வந்ததுக்கப்புறமேட்டு தான் இந்த பிரேக்கப் இன்னும் அதிகமாச்சு. அடுத்த வீட்டில் சொல்கிறேன் நான்.